ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்கள் எலக்ட்ரிக்கல் ட்ரிக்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சீலிங் ஃபேன், அதாவது ஹை ஸ்பீடு ஃபேனு. இது வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடும். நம்ம நார்மலாக பெரிய ஃபேன் ஓடுறதை விட அதிகமான ஆர்பிஎம்மில் ஓடும், ஹை ஸ்பீடில் ஓடும். இந்த ஃபேனோட காயில், அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஃபேனில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து தூக்கி போட்டுற வேண்டாம். இந்த ஃபேனோட காயில் வந்து நம்மளுக்கு ஒரு 250 to 300 அந்த ரேஞ்சு தான் வரும். இந்த ஃபேனோட காயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஸ்பேர்ஸ் கடையில் வந்து இந்த ஃபேனுக்கு வந்து காயில் தனியாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஃபேனை வந்து ரீவைண்டிங் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட்லி அந்த ரீவைண்டிங் பண்ணால் நிற்காது, ரீவைண்டிங் பண்ணவும் மாட்டாங்க இந்த ஃபேனை. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த பண்ணினா வந்து நம்ம வந்து அதிகமாக பே பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா ஹை ஸ்பீடு ஃபேனு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காயில் வந்து தனியாகவே கிடைக்கும். ஆக்சுவலாக நம்ம வீட்டில் வந்து 48 இன்ச்சு சீலிங் ஃபேன் இருக்குது, எல்லாத்து வீட்லேயுமே இருக்கும். அந்த ஃபேனோட காயில் பார்த்திங்கன்னா அதுவும் இதே மாதிரி கிடைக்கும். பட் வந்து அது சைஸ் வந்து ஒவ்வொரு ஃபேனுக்கும் ஒவ்வொரு சைஸ் வரும். மேக்ஸிமம் வந்து மாறி மாறி வரும். எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா இந்த உஷா ஃபேனு, கிராம்ப்டன் ஃபேனு, அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காயில் ரீவைண்டிங் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். சில ஃபேன்களில் வந்து மல்டி கோர், அதாவது எல்லா ஃபேனுக்கும் செட் ஆகிற மாதிரியான இந்த மாதிரி காயில் இருக்கும். அதை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சின்ன சீலிங் ஃபேன், ஹை ஸ்பீடு சீலிங் ஃபேன் பார்த்திங்கன்னா எல்லா ஃபேனுக்குமே வந்து ஒரே ஒரு காயில் தான் வரும். இந்த ஒரு காயில் அளவு தான் நீங்கள் ஆல் ஓவர் எல்லா ஃபேனுக்குமே ஒரு 99.99% வந்து இந்த ஃபேனுக்கு, அதாவது சின்ன சீலிங் ஃபேனுக்கு இந்த காயில் தான் வரும். இந்த காயிலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 to 300 அந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம வாங்கி நம்மளே வந்து வீட்லேயே வந்து மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து மாற்றுறது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உங்கள் ஃபேன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேனை வந்து காயில் செக் பண்ணுறது வந்து எப்படின்னு சொல்லித்தரேன். நீங்கள் வீட்டில் வந்து சீரிச்சுக்கலாம். அதாவது சீரிஸ் கனெக்ஷன்னா ஒரு ஒயர் வந்து டைரெக்டாக இருக்கும், இன்னொரு ஒயர் வந்து பல்பிலிருந்து கொடுத்து நம்ம எடுத்துருப்போம். இந்த மாதிரி சீரிஸ் கனெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சுக்கோங்க. சீரிஸ் கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கும் நம்மளே வீடியோ போடலாம். இப்போ இந்த ஃபேனில் வந்து காயில் நல்லா இருக்கா இல்லை போச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீரிஸ் கனெக்ஷன் பல்பு நம்ம செஞ்சு வச்சுட்டு, இந்த சீரிஸ் கனெக்ஷன் பல்பில் இருக்கிற 2 ஒயரை நம்ம இந்த காயில் இருக்கிற 3 ஒயரோட டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், பல்பு பார்த்திங்கன்னா எரியல. இப்போ ஆக்சுவலாக நேரடியாக வச்சிங்கன்னா பல்பு எரியுது, நல்லா எரியுது. இப்போ நம்ம இதில் வச்சோன்னா பல்பு எரியல, எந்த லீடுக்குமே வந்து பல்பு எரியல. அப்போ வந்து இது ஃபேனோட காயில் வந்து போயிருச்சுன்னு அர்த்தம். இந்த காயிலை வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம், ஈஸியான வேலை தான். டேபிள் ஃபேன் ஆகட்டும், சீலிங் ஃபேன் ஆகட்டும், ரெண்டுலேயுமே வந்து டேபிள் ஃபேன் கொஞ்சம் கடினமானது. சீலிங் ஃபேன் வந்து காயில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, நீங்களே வீட்டிலே பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த காயில் வந்து செக் பண்ணிட்டோம். இந்த காயில் 3 ஒயருக்கும் நடுவில் எந்தவித லைட்டும் எரியல. நீங்கள் பெரிய ஃபேன் கிராம்ப்டன் அல்லது உஷா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 லீடுக்கு, அதாவது 2 ஒயருக்கு நடுவில் லைட் எரியும், ஒரு ஒயரில் மட்டும் லைட் எரியாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அந்த எந்த ஒயரில் வந்து லைட் எரியலையோ அந்த ஒயர் வந்து அங்கே டீசால்ட்ரிங், அதாவது உங்களுக்கு ஹீட் அதிகமாகி அல்லது கரண்ட்டு எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஒயர் மட்டும் விட்டுருக்கும், அதை மட்டும் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அது வந்து பியூர் காப்பர் போட்டிருப்பாங்க, அதனால் நான் சால்ட்ரிங் பண்ண நின்றோம். ஆனால் இந்த மாதிரியான ஃபேன்கள் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அலுமினிய காயில் வரும். அந்த அலுமினிய காயிலில் வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ண நிற்காது. அதனால் இந்த மாதிரி நம்ம கோரே சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஈஸியான வேலை தான். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ 3 லீட்லேயுமே எந்த லைன்லேயுமே வந்து லைட் எரியல, அப்போ வந்து லைன் வரல. அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெம்ப்பு, இந்த சாஃப்டை கழட்டிட்டு இந்த கழட்டுற ஸ்க்ரூ எல்லாமே வந்து பத்திரமா வச்சுருங்க. கழட்டிட்டா இது தனியாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த கெப்பாசிட்டர் போடுற கிளாம்பு வந்து இருக்கும், அந்த கிளாம்பை வந்து கழட்டிக்குங்க.
கழட்டிட்டு இது பத்திரமா வச்சுருங்க. மோஸ்ட்லி இந்த ஸ்க்ரூ வந்து கரெக்டாக பத்திரமா வச்சுருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த காயிலோட ஒயர்ஸ் வந்து இந்த மாதிரி க்ளோஸ்டான சாஃப்ட் இருக்குது. நம்ம வந்து இதை கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம ரெண்டாவதாக மாற்ற போகிற காயிலோட ஒயர், லீடு ஒயர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கும். இந்த காயிலுக்குனே தனியாக ஒரு வழி கொடுத்துருப்பாங்க, ஒயர் வர்றதுக்கு வழி கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். பழைய நம்ம காயில் வந்து அப்படி இருக்காது. அதனால் கட் பண்ணி விட்டுறலாம். கன்ஃபார்மாக அந்த காயில் போயிடுச்சு, அந்த காயிலில் எந்த ஒயருமே லைன் வரல, லைட் எரியல அப்படிங்கிற பட்சத்தில் கட் பண்ணி விடுங்க. இல்லை ஏதாவது ஒரு 2 ஒயரில் கரண்ட்டு வந்துச்சு, லைட் எரிஞ்சுது அப்படின்னா கட் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி அந்த ஒயர் டீசால்டரிங் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது நம்ம 4 ஸ்க்ரூ, அதாவது 2 ஸ்க்ரூ வந்திருக்கிறது வந்து நம்ம வந்து லீஃப் போடுற ஸ்க்ரூ, சிங்கிள் ஸ்க்ரூவாக வந்திருக்கிறது இதையே இந்த பாடியை ஓப்பன் பண்ணுற ஸ்க்ரூ. அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். என்கிட்ட கன் இருக்கிறங்காட்டி நான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, 4 ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிக்கும். இந்த காயிலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பின்னாடி பக்கம் வந்து ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. எல்லா மாடலுமே ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க, மோஸ்ட்லி ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 4 ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து காயில் வந்து லைட்டாக ஓப்பன் ஆயிரும். அந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷன்னால் லைட்டாக ஓப்பன் ஆயிரும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து மேலே ஏதாவது சுற்றிலோ அல்லது கட்டிங் பிளேயரோ வச்சு தட்டினீங்கன்னா அந்த காயில் வந்து ஓப்பன் ஆயிடும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்ப்ரிங் நான் சொன்ன மாதிரி ஸ்ப்ரிங் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டார் ரோட்டார் 2 இருக்குது. இதை வந்து நீங்கள் தனியாக இந்த மாதிரி கீழே அடிச்சிங்கன்னா வரும். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நீங்கள் சுத்தியல் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், கண்டுருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா காயில் எரிஞ்சு போயிருக்குது, எரிஞ்சு ஒரு லீடு விட்டுருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், முழுசாகவே காயில் வந்து எரிஞ்சு போச்சு. இதை நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட்டு சால்ட்ரிங் மட்டும் விட்டுருந்தாலோ அல்லது ஒயர் ஏதாச்சும் லீடு விட்டுருந்தாலோ நம்ம ரீஒர்க் பண்ணலாம். ஆனால் இப்படி எரிஞ்சு போன காயில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இதை வந்து அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். இது வந்து உங்களுக்கு அலுமினிய காயிலாக இருந்தால் கம்மியாக போகும். இதே காப்பர் காயிலாக இருந்தால் நீங்கள் பழைய பொருள்கள் எடுக்கிற கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு தருவாங்க. அதில் ஒரு 50 or 100க்குள்ளே சம்திங் வரும், ஒவ்வொரு கடை பொறுத்து. நீங்கள் இதை கொண்டு போய் கொடுத்து அந்த அமௌண்ட்டு வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த காயில் பார்க்க போகிறோம். இந்த காயில் ஆல்மோஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கும். ஹை ஸ்பீடு ஃபேனு, சின்ன சீலிங் ஃபேன் வந்து சைஸ் தான் சிறுசு, பட் ஏர் ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், காற்று நல்லா வரும். இந்த காயில் வந்து நம்ம செக் பண்ணலாம். நீங்கள் உள்ளே ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காயிலும் செக் பண்ணிடுங்க. அதில் எப்படி நம்ம 3 ஒயரில் கரண்ட் வருதான்னு பார்த்தோமோ, வரல. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா புது காயில், இதில் வந்து நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லைட் எரியுதா, டைரெக்டாக கொடுத்து லைட் எரியுதான்னு பார்த்துக்குங்க. லைட் எரியுது. இப்போ நம்ம இந்த காயிலை செக் பண்ணலாம். ஓகே, பார்த்திங்கன்னா தெரியும், பிளாக்குக்கும் எல்லோவுக்கும் நடுவில் லைட் எரியுது. அதே மாதிரி பிளாக்குக்கும் ரெட்டுக்கும் நடுவுலையுமே லைட் எரியுது. அதே மாதிரி ரெட்டுக்கும் எல்லோவுக்கும் நடுவில் லைட் எரியுது. அதே மாதிரி நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது பாடி ஷார்ட் எங்கேயாச்சும் ஆயிருக்கான்னு பார்க்குறக்கு இந்த 3 ஒயர்லையுமே வச்சுட்டு இந்த பாடி ஓகே எதுலேயுமே லைட் எரியல. இந்த பாடியில் லைட் எரிஞ்சுது அப்படின்னா இந்த சுத்தப்பட்ட காயில் கம்பி வந்து பாடியில் டச் ஆகிருக்குது. பாடியில் டச் ஆகும்போது கன்ஃபார்மாக கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது அந்த கரண்ட் வந்து சேம் இந்த கம்பியில் வரும். இந்த கம்பியில் வந்துச்சுன்னா இந்த கம்பியில் தான் நம்ம வீட்டில் வந்து மாட்டியிருப்போம். நம்ம மேலே கொக்கி போட்டு இந்த கம்பி தான் மேலே மாட்டியிருப்போம். அப்போ வந்து வீடு ஃபுல்லாக எர்த்தடிக்கும். அதனால்
இந்த 3 ஒயரையும் வச்சுட்டு செக் பண்ணிக்கங்க. பாடி ஷார்ட் இருந்தால், பாடி ஷார்ட் இல்லை, காயில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். மற்றபடி 3 லீடுக்குமே கரண்ட்டு நல்லாவே ஃப்ளோ ஆகுது, வருது. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த ஃபேனை எப்படி எடுத்தோமோ, அதாவது பழைய இந்த காயிலை எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி புது காயிலை நம்ம ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேரிங்கில் ஆயில் போட்டுக்கலாம். இந்த பேரிங் ஃப்ரீயாக இருக்குது. ஒருவேளை பேரிங் ஃப்ரீயாக இல்லைன்னா ஆயில் இந்த மாதிரி ஆயில் கேனில் இருக்கும். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் ஆயில் போடாதீங்க. 2 வீலருக்கு யூஸ் பண்ணுவோம்ல, 2 வீலர் இன்ஜின் ஆயில், அந்த ஆயில் போட்டுக்கங்க. அந்த ஆயில் போட்டுட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றும். 2 பேரிங்க்குமே அந்த ஆயில் போட்டுக்கலாம். வண்டி இன்ஜின் ஆயில் இது. ஓகே, ஆயில் போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காயிலை நம்ம உள்ளே ஃபிட்டிங் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான வழி தான். இந்த ஸ்ப்ரிங்கு, பழைய காயிலிருந்து எடுத்த ஸ்ப்ரிங்கு ஜஸ்ட் இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த காயிலை ஜஸ்ட் வந்து ஃபிட்டிங் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான், காயில் வந்து சிட்டிங் ஆயிடுச்சு. லேசாக சுத்திலையோ அல்லது கட்டிங் பிளேலையோ லேசாக தட்டினீங்கன்னா போதும். அவ்வளோதான், ரொம்ப ஹார்டாக தட்ட வேண்டாம். இந்த அளவுக்கு ஃப்ரீயாக காயில் வந்து ரொட்டேட் ஆகணும். எந்த இடத்துல இடிக்காமல் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகணும் காயில். பார்த்தீங்கன்னா தெரியும், காயில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகுது. லேசாக வந்து உங்களுக்கு இடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். நம்ம டாப், அதாவது இந்த பார்ட்டை வந்து இந்த பாடி வந்து நம்ம போடும்போது அந்த லேசாக உரசுறதும் இருக்காது. 2 பக்கமே பேரிங் வந்து நல்லா ப்ரெஸ் ஆகி உட்காரும் போது நம்மளுக்கு அந்த சவுண்டும் கேட்காது. இப்போ வந்து இந்த ஒயரை வந்து நேராக எடுத்து விட்டுட்டு நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, உள்ளே வந்து ரோட்டாரும் ஸ்டேட்டாரும் இருக்கிற பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். அதோட உள்ளே பார்த்தீங்கன்னா கலர் தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி உள்ள லைனாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த லைனுக்குள்ளே இந்த காயிலோட வைண்டிங் உட்காரணும். அதாவது இப்படி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு இப்படி உட்கார்ந்தாலும் உங்களுக்கு ஃபேன் ஸ்பீடு கிடைக்காது, இப்படி உட்கார்ந்தாலும் ஃபேன் ஸ்பீடு கிடைக்காது. அதே மாதிரி ஆப்போசிட் ரொம்ப கீழே போச்சுனாலும் ஃபேன் ஸ்பீடாக ஓடாது. கரெக்டாக இந்த டெப்த்துக்கும் இந்த லைனாக போட்டிருக்கிற டெப்த்தும் சேமாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், சேமாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஃபிட்டிங் பண்ணணும். இந்த காயில் வச்சுட்டு நீங்கள் லேசாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சுற்றியில் கட்டிக்கிட்டிங்கன்னா அந்த காயிலுமே இந்த ரோட்டாருமே சேமாக பிளேஸ்மெண்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுதுன்னு. இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றணும். ஃப்ரீயாக சுற்றிட்டு அடுத்து நம்ம டாப்பை இன்செர்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு உள்ளே போட்டுட்டு ஸ்க்ரூவோட காடி எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பைப்பு, இரும்பு பைப்பு வந்து இருக்குது, அந்த பைப்பில் வச்சு ஸ்க்ரூவோட காடி கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த பைப்பை வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா உள்ளே இறங்கும். இப்போ வந்து இந்த சைடில் கேப் இருக்குது, இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். நம்ம பின்னாடியுமே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கலாம்.
ஸ்க்ரூவோட ஹோல்ஸு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த காயில் வந்து இப்போ வந்து ஃப்ரீயாக சுற்றுற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக சுற்றுது. ஓகே, அடுத்து வந்து நம்ம ஸ்க்ரூ போடலாம். இந்த ஸ்க்ரூ வந்து நாலுமே சேம் டைட் பண்ணுங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு உங்கள் கையாலேயே வந்து நல்லா ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக சுற்றுதான்னு. ஓகே, இந்த காயில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக சுற்றுது. இப்போ வந்து நம்ம கெப்பாசிட்டர் வந்து நம்ம போடணும். அதுக்காக வந்து நம்ம பழைய காயிலிருந்து கழட்டினா இந்த கெப்பாசிட்டர் கிளாம்ப் இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த கெப்பாசிட்டர் கிளாம்பு வந்து போட்டதுக்கப்புறம் இதோட ஒயரிங் நம்ம பார்க்கணும். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேனோட கெப்பாசிட்டர் நம்ம பழைய கெப்பாசிட்டர் பார்க்கும்போது 2.25 போட்டிருப்பாங்க. நம்ம 2.25 இருந்தால் போடலாம், இல்லைன்னா நார்மலாக நம்ம 2.5 கெப்பாசிட்டர் போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கெல்ட்ரான் பிராண்டில் 2.5 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர். இதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம். நம்ம ஆக்சுவலாக பழைய காயில் வந்து 2.25 போட்டிருப்பாங்க. 2.25 கிடைச்சா 2.25 சேமாக போட்டுக்கலாம். கிடைக்காத பட்சத்துக்கு நார்மலாக எல்லா கடைகள்லையுமே எல்லா எலக்ட்ரிக்கல் ஷாப்லேயுமே 2.5 வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதை வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெருசாக வித்தியாசம் இருக்காது. இப்போ வந்து நம்ம காயில் இருக்கிற 3 ஒயர்லேயும் வந்து இந்த கெப்பாசிட்டர் ஒயரை ஜாயின் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த ரொட்டேஷன் டைப் உள்ள காயில்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த 2 ஒயருக்கு நடுவில் ரொம்ப லோவஸ்டான கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குதோ அந்த 2 ஒயர்களுக்கு நடுவில் இருக்கிற, அதாவது அந்த 2 ஒயர்களுக்கும் நம்ம கெப்பாசிட்டரை ஜாயின் பண்ணணும். சேம் இந்த மெத்தேடுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதே சீரிஸ் லேம்ப்பு தான். இப்போ நம்ம வந்து 3 ஒயர்களில் எந்த 2 ஒயருக்கு நடுவில் ரொம்ப அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ரொம்ப கம்மியாக லைட் எரியும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா கரண்ட்டை வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் பண்ணி கம்மியாக கொடுக்கும். அப்போ வந்து கரண்ட்டு கம்மியாக போகும்போது உங்களுக்கு பல்பும் ரொம்ப கம்மியான வெளிச்சத்தை தான் தரும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பல்ப் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக எந்த ஒயரில் எந்த 2 ஒயருக்கு நடுவில் எரியுதுன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து 3 ஒயருக்கு நடுவில் வைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எரியுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப கம்மியாக எரியுது. ஓகே, நம்ம வந்து இதில் எந்த 2 ஒயருக்கு நடுவில் கம்மியான வெளிச்சம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஹை ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் லோ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த 2 ஒயருக்கு நடுவில் பார்த்திங்கன்னா பல்ப்பு இந்த மாதிரி எரியுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாக்குக்கும் எல்லோக்கும் நடுவில் வந்து ரொம்ப கம்மியாக எரியுது. பிளாக்கும் ரெட்டு அதிகமாக தெரியுது. பிளாக்குக்கும் எல்லோக்கும் நம்ம ஒயர் வைக்கும்போது ரொம்ப கம்மியாக எரியுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ஒயர் தான் வந்து கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணுற ஒயரு. கெப்பாசிட்டரோட 2 லீடை வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒயர் வந்து மைனஸ் ப்ளஸ் அந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸும் இல்லை. நீங்கள் டிசியில் வந்து கெப்பாசிட்டரை ஜாயின் பண்ணுறீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் கன்ஃபார்ம் பார்க்கணும். இந்த ஏசி இண்டக்ஷன்
ரொட்டேஷனுக்கு வந்து மைனஸ் ப்ளஸ் வந்து தேவையில்லை. இப்போ வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, ஃபேன் வந்து உங்களுக்கு வந்து கிளாக் வைஸ் ஓடும், ஆன்டி கிளாக் வைஸ் வந்து ஓடினா உங்களுக்கு ரிவர்ஸில் ஓடுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எப்படி செக் பண்ணுறீங்கன்னா, இந்த சீரிஸ் லேம்போட ஒரு ஒயர் வந்து நம்ம பேலன்ஸ் இருக்கிற ஒரு ஒயரில் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் எல்லோ ஆர் பிளாக் ரெண்டில் வச்சு பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு லைட்டாக மூவ்மெண்ட் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஃபேனோட ரொட்டேஷன் வந்து, அதாவது கீழ் பாட்டமோட ரொட்டேஷன் வந்து ரைட் சைடில் சுற்றணும். அப்போ வந்து நீங்கள் ஃபேனை கீழே வச்சுருக்கும் போது உங்களுக்கு சுற்ற முடியாது. அதனால் அது ஃபேனோட பாடி சுற்றுறதுக்கு பதிலாக மேலே இருக்கிற இந்த சாஃப்ட் ரொட்டேஷன் ஆகும். அப்போ வந்து ஆப்போசிட்டாக ரொட்டேஷன் ஆகும். இப்போ வந்து இந்த சாஃப்ட் வந்து லெஃப்ட் சைடு சுற்றினா நம்ம ஃபேனை ரைட் சைடு சுற்றும். அது மாதிரி நம்ம வச்சுக்கணும். இப்போ இந்த சாஃப்ட் வந்து லெஃப்ட் சைடு சுற்றுற மாதிரி எந்த ஒயரில் சுற்றுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லோவில் வைக்கலாம். ஃபேனோட சாஃப்ட் வந்து ரைட் சைடில் சுற்றுது. நமக்கு வந்து ஃபேனோட சாஃப்ட்டு லெஃப்ட் சைடில் சுற்றணும். அப்போ நம்ம பிளாக்கில் வைக்கலாம். ஓகே, லெஃப்ட் சைடில் சுற்றுது, கரெக்டாக சுற்றுது. இப்போ வந்து நம்ம கரண்ட்டு கொடுக்க வேண்டிய 2 ஒயர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்று வந்து ரெட்டுக்கு, இன்னொன்று வந்து பிளாக்குக்கு வச்சோம்னா லெஃப்ட் சைடில் சுற்றும், ஃபேனோட பாடி வந்து ரைட் சைடில் சுற்றும். அவ்வளோதான். இதே கனெக்ஷன் தான் சேம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட 3 பின்னில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இதில் மொத்தம் 5 கனெக்ஷன் இருக்கும். 2 கனெக்ஷன் வந்து கரண்ட்லேருந்து வர்ற பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துடலாம். மீதி இருக்கிற 3 கனெக்ஷன் வந்து இந்த ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த ஒயர் வந்து டம்மி. இதை வந்து நம்ம வந்து இந்த கெப்பாசிட்டர் கிளாம்போட சென்டராக ஸ்க்ரூ பண்ணி விட்டுறலாம். இந்த சென்டரில் ஸ்க்ரூ பண்ணிடலாம். மீதி இருக்கிறது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் மாற்றி கொடுத்துக்கலாம். அதனால் ஒரு பாசிட்டிவ் எடுத்து கெப்பாசிட்டர் கிளாம்போட கீழ் லைன்லேயுமே, இந்த நெகட்டிவ் எடுத்து கெப்பாசிட்டர் கிளாம்போட மேல் லைன்லேயும் கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த 3 ஒயரையுமே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். பிளாக் ஒயர் வந்து லாஸ்ட்லேயுமே, ரெட் ஒயர் வந்து ஃபஸ்ட்லேயுமே, சென்டரில் வந்து எந்த ஒயரும் லீடு கொடுக்காத இந்த எல்லோ கலர் ஒயர் வந்து சென்டரில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செக் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னு அப்படின்னா ஸ்க்ரூ டிரைவரை இந்த மாதிரி உள்ளே விட்டுக்குங்க. இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு நம்ம 2 ஒயரை வச்சு கனெக்ட் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ நான் வந்து டைரெக்டாகவே கையிலே பிடிச்சி செக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒயருக்குமே லைட் எரியுது. நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் இந்த சீரிஸ் லேம்பை வந்து நீங்கள் வந்து மாற்றி கனெக்ஷன் பண்ணிடாதீங்க. சீரிஸ் லேம்ப்லேயே எல்லாமே செட் பண்ணுங்க. இப்போ வந்து நான் சீரிஸ் லேம்பில் வந்து பாசிட்டிவ் ஒரு ஒயர்லேயுமே நெகட்டிவ் ஒரு ஒயர்லேயுமே வைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து சூப்பராக ஸ்பீடாக ரன் ஆகுது. சீரிஸ் லேம்பை எப்பவுமே வந்து ஃபேன் கொஞ்சம் கம்மியாக தான் ரன் ஆகும்.